ஹாய் கைஸ், உங்கள் வீட்டு செடியில் எலி மண்ணை வந்து தோண்டி போடுதா? வாங்க டிப்ஸு சொல்கிறேன். எல்லா செடியிலையும் புதினா நட்டு வச்சிங்கன்னா எலி அந்த வாடிக்கு கிட்ட கூட வராது. இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது டிப்ஸு, எல்லா செடியிலையும் நீங்கள் வெள்ளைப்பூடு தோலை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த வாடைக்கும் எலி கிட்ட கூட வராது. இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூணாவது டிப்ஸு சொல்கிறேன் கேளுங்க. மூணாவது டிப்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா பேர் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செடி நடுறது பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. மூணாவது டிப்ஸ் என்னதுன்னா, கருவேல மரத்தில் இருக்க அந்த முள்ளை மட்டும் எடுத்து செடியில் வச்சு மேலே தேங்காய் நார் போட்டுறணும். தேங்காய் நார் போட்டுட்டு மேலே காஞ்ச இலையெல்லாம் போட்டுறணும். அப்படி அந்த முள்ளை நீங்கள் தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா எலி அதை அழகாக எடுத்து வெளியே வச்சுட்டு உள்ளே போய் மறுபடியும் மண்ணை தோண்ட ஆரம்பிச்சிடும். இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் வீடியோ லைக் பண்ணிடுங்க. நாலாவது டிப்ஸு சொல்கிறேன், இதை நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா இதுதான் ஸ்பெஷல் டிப்ஸு. நீங்கள் தேங்காயை எடுத்துகிட்டு சிரட்டா குச்சி வச்சுருப்பீங்கள்ல, அந்த சிரட்டா குச்சியை செடியை சுற்றி நீங்கள் கவுத்தி வச்சிட்டிங்கன்னா எலி அதை எடுக்க முடியாமல் மண்ணை கிளறாமல் இருக்கும். அடுத்து அந்த செடி பக்கத்தே வராது எலி. அடுத்து என்ன வீடியோ போடலான்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.